அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டில் சிக்கன் ரோல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் 250 கிராம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியில் இஞ்சி பூண்டு உப்புலாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெட்டில் உள்ள ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ப்ரெட்டு வளர்த்தும் போது உடையாமல் வரும். வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ண வெங்காயம் 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பொடிசாக கட் பண்ண கேரட் 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பொடிசாக கட் பண்ண குடமிளகாய் 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மேகி மசாலா 1 பாக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வேக வச்ச கோழியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பொடிசாக கட் பண்ண மல்லி தழையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, தனியாக எடுத்து வச்சுருங்க. 1 பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. ப்ரெட்டு வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வளர்த்தி உள்ளடத்தை வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. உள்ளடத்தை ஃபுல்லாக அப்ளை பண்ண பிறகு ஓரத்துலேருந்து ப்ரெட்டை நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் ரோல் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுக்கோங்க. விருப்பம்தான் வச்சுக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. இதே மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைஸ்லேயும் உள்ளட வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. கரைச்சி வச்சுருக்கிற மாவில் டிப் பண்ணி எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரியே எல்லாரோடையும் ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. பேன் நல்லா ஹீட்டாக ஆனோன்னா பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரோலை போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா தீஞ்சிடாமல் பொன்னிறமாக பொரித்து எடுங்க. ஒரு பக்கம் சவந்து வந்தோன்னா அடுத்த பக்கம் பரட்டி விடுங்க. கிறிஸ்பியான டேஸ்டியான ப்ரெட் சிக்கன் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இஃப்தார் டைமில் சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் ரோல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.